உங்க செடியில பூ கொட்டுற பிரச்சனை, பிஞ்சு உதிர்ற பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாலுமே இந்த ஒரு உரத்தை வச்சு சரி பண்ணிடலாம். இந்த ஒரு உரம் இல்லாம ஆடிப்பட்டதுக்கான அறுவடை வந்து நம்ம முழுமையா எடுக்க முடியாது. ஏன்னா வந்து நிறைய பிரச்சனை வரும். இந்த பூச்சி தாக்குதல் வரும். முக்கியமா வந்து இந்த கொடியில வந்து வைரஸ் அட்டாக், அஸ்வினி பூச்சி இதெல்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் சமாளிச்சு வந்தோம்னா நம்ம கடைசியா வந்து இந்த பூ கொட்டுறது, பூ பிடிக்காம இருக்குது, பிஞ்சு கொட்டுறது, இந்த பிரச்சனை வரும். இந்த ஒரு உரத்தை கொடுக்கறது மூலியமா பூக்கள் கொட்டுறது வந்து நிப்பாட்டலாம். ஆனா அது எதனால ஃபர்ஸ்ட் பூக்கள் வந்து கொட்டுதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். செடியில வந்து கால்சியம் சத்து கம்மியா இருந்தால் தான் பூக்கள் வந்து பூக்கள் எல்லாமே கொட்ட ஆரம்பிக்கும். அப்ப அந்த டைம்ல நம்ம கால்சியம் சத்து செடிக்கு தேவையான கால்சியம் சத்து நான் கொடுத்துட்டோம்னா பூக்கள் வந்து கொட்டாம எல்லாமே பிஞ்சா மாற ஆரம்பிக்கும். அதுக்கு மட்டும் இல்லாம இது வந்து கொடுக்க பார்த்து நல்லாவே காய் திரச்சியாகவும் டேஸ்டாகவும் வர ஆரம்பிக்கும். மண்ணோட வளத்தையுமே இது வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம வைரஸ் அட்டாக் ஆகிடுது, பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் ஆகும். இவ்வளவு வேலையை செய்யக்கூடிய ஒரு உரம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா தான் ஆகும் ரெடி பண்றதுக்கு. ஆனா இது எனக்கு ரெடி பண்றது ஜீரோ காஸ்ட் தான். வேஸ்டா போற ஒரு பொருளை வச்சு தான் இதை ரெடி பண்ணது இப்போதைக்கு. ஆனா இது தனியா ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா ஆகும். நீங்க வச்சுக்கிற செடியை பொறுத்து இதோட அளவு வந்து மாறும். என்னன்னா நான் நிறைய வீடியோல வந்து சொல்லியிருப்பேன், இந்த புளிச்ச தயிர் தான் இது. இது வந்து நம்ம கொடுக்கும்போது வைரஸ் அட்டாக் இருந்தாலும் சரி, இல்லை இந்த பூ கொட்டுறது, பிஞ்சு வந்து பிடிக்காம இருக்குது, அப்படியே பிஞ்சு பிடிச்சாலுமே கீழே வந்து அது பிஞ்சுமே கொட்டிடுறது, இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு உரம் வந்து யூஸா இருக்கும். நானுமே ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோமே அப்டேட் பண்ணியிருக்கேன். இதே மறுபடியும் திரும்ப போறோம்னா இது வந்து லோ காஸ்ட்ல வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அது இல்லாமல் இது வந்து இன்னுமே வேல்யூ அடிஷன் பண்ணி நம்ம தேமோர் கரைசலும் ரெடி பண்ணலாம். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். இது ரெடி பண்றதுக்கு ஒரு 4 to 5 நாள் இருந்தா போதும். நம்ம வந்து ரெடி பண்றதுமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. இந்த ஒரு லிக்விட் வந்து நான் இதுக்குன்னு ரெடி பண்ண மாட்டேன். அதனால தான் எனக்கு வந்து ஜீரோ காசுன்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு யூஸ் பண்ற தயிர்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா வேஸ்டா வரத சேர்த்து வச்சிருந்து ஒரு 4 நாள் 5 நாள் வச்சிருந்து அந்த மாதிரி நல்லாவே புளிச்சு வந்துடும். அதை எடுத்து நம்ம டேரக்டா வந்து செடிங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைலூஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். மேலே ஸ்ப்ரே பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல மண்ணு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் தரும். இது இந்த ஆடி மாச அறுவடையில முக்கியமான ஒரு பங்கு இந்த ஒரு வாரத்துக்குமே இருக்கும். ஏன்னா கொடி காய்கறி இருந்தாலும் சரி, இல்ல செடி காய்கறியா இருந்தாலுமே அதுல வந்து இலையில வந்து இந்த புள்ளியா வர வைரஸ் நோயா இருந்தாலும் சரி, காய்கறியில தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இந்த காய்கறி எல்லாம் வந்து அழுகல் நோய், அதாவது காய் அழுகல் நோய் வரதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த ஒரு லிக்விட் வந்து சரி பண்ணும். இதுல வந்து லாக்டிக் ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால மண்ணுல நீங்க கொடுக்கும் போது மண்ணோட வளத்தை வந்து அதிகப்படுத்தும், நுண்ணுயிரை அதிகப்படுத்தும். ஆட்டோமேட்டிக்கா மண்ணோட வளம் அதிகமா இருந்தாலுமே செடியோட வர growth வந்து நல்லாவே வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம செடிகளுக்கு தேவையான முக்கியமான சத்துல நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம் அப்படின்ற நிறைய சத்து வந்து இதுல வந்து இருக்கிறதுனால செடியோட growth வந்து இன்னுமே நல்லா இருக்கும். இப்ப நான் சொன்ன உரம் எல்லாமே செடிங்களுக்கு வந்து முக்கியமான தேவையான உரம். இதோட மட்டும் இது முடியல. இது இல்லாம வந்து மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி, இது எல்லாமே வந்து இதை கொடுக்க பார்த்து கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல கொடியில இருந்தாலும் சரி, பூக்கள் வந்து கொட்டுறது, பூ வந்து பிடிக்காமலே இருக்குது, பூ பிடிச்சுமே பிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொட்டுறது, எல்லாத்துக்குமே இந்த ஒரு லிக்விட் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். இது வந்து வருஷமே இந்த ஆடி பட்டத்துக்கு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆடி பட்டத்துக்கு தான் இல்ல, எந்த பட்டத்துக்கு இருந்தாலுமே நம்ம காய்கறி செடிகளுக்கு இருந்தாலும் சரி, இல்ல கொடி காய்கறி இருந்தாலும் சரி, செடி காய்கறி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த லிக்விட் வந்து கொடுக்கலாம். ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த ஆடி பட்டத்துக்கு வந்து நம்ம இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சே ஆகணும். ஏன்னா வந்து கொடி காய்கறியில எல்லாமே இந்த பூக்கள் கொட்டுற பிரச்சனை அதிகமாவே இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஒரு லிக்விட் வந்து நீங்க யூஸ் பண்ண பார்த்து அந்த பிரச்சனை வந்து டோட்டலாவே கண்ட்ரோல் ஆகும். இந்த லிக்விட பத்தி மொத்தமா எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இது எப்படி ரெடி பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றது இதுக்கப்புறம் பார்ப்போம். உங்க செடியோட அளவை பொறுத்து இந்த லிக்விடோட அளவு வந்து மாறும். வந்து ஒரு 20 லிட்டருக்கு இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தயிர் தேவைப்படும். அதை வந்து ஒரு 4 to 5 நாள் நல்லாவே புளிக்க வச்சிருங்க. புளிக்க வைக்கணும்னா தனியா எதுவும் ஊத்தி புளிக்க வைக்க தேவையில்ல. நீங்க அப்படியே எடுத்து ஒரு ஓரமா நிழலான இடத்துல வச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அதுவே புளிச்சு வந்துடும். 4 to 5 நாள் நல்லா புளிச்ச தயிரை எடுத்து நல்லாவே வந்து கரைச்சி நல்லா அடிச்சு மோரா மாத்தி வச்சிருங்க. தயிரை வந்து அப்படியே டைரக்டா வந்து நம்ம மண்ணுக்கு வந்து கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்க பார்த்து நாமளே வந்து நிறைய பூச்சி வந்து உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும். இந்த எறும்புல இருந்து மற்ற பூச்சிலாம் வந்து இந்த தயிருக்காக உள்ள வந்துடும். அது இல்லாம ஒரு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நல்லாவே இந்த மாதிரி எந்த அளவுக்கு இந்த மாதிரி லிக்விடா மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாத்தி தான் நம்ம செடிக்கு வந்து யூஸ் பண்ணணும். அதனால முக்கியமானது என்னன்னா நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாவே கலந்து இந்த மாதிரி அடிச்சு தண்ணியா மாத்தி வச்சிருங்க. இப்போ வந்து இந்த 20 லிட்டருக்கு நம்ம 1 லிட்டர் தயிர் எடுத்துருக்கீங்களா, இதுல வந்து 20 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இந்த அளவு வந்து ஒரு சின்ன செடியா இருக்குதுன்ற பட்சத்தில் இந்த அளவுல கொடுத்துக்கலாம். இதுவே வந்து 1:10 ரேஷியோ இல்ல 1:20 ரேஷியோ, இந்த ரேஷியோ தான் இது முக்கியமானது. 1:10 ரேஷியோன்றது கொஞ்சம் பெரிய செடியா நல்லா பூக்குதுன்ற டைம்ல அந்த டைம்ல கொடுத்துக்கலாம். இதே நம்ம சின்ன செடி வைரஸ் அட்டாக் ஆயிருக்குது, இந்த மண்ணுக்கு வந்து நம்ம டைரக்டா கொடுக்க போறோம் அப்படின்னு 1:20 ரேஷியோ, அதாவது 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்க, அதாவது 1 லிட்டர் தயிர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணி கலந்து நம்ம செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணதாலும் சரி, இல்ல மண்ணு கொடுக்கறதாலும் சரி, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நல்லா தண்ணியோட கூட சேர்ந்து கலந்தது அப்புறம் நீங்க ஸ்ப்ரே பண்ண போறீங்கன்னா ஒரு வாட்டி நல்லாவே துணியை வச்சு வடிகட்டுருங்க. ஏன்னா இதுல சின்ன பீஸ் இருந்தாலுமே அந்த நாசில போய் அடைச்சிச்சுன்னா ஸ்ப்ரேயர் வந்து அடைச்சிடும். அதனால கண்டிப்பா நீங்க ஸ்ப்ரே பண்ண போறீங்கன்னா நல்லாவே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா வடிகட்டுருங்க. வடிகட்டுறதுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்றப்பயும் நம்ம வந்து காலையில ஈவினிங் இது 2 டைம்ல தான் பண்ணணும். நல்லா வந்து வெயில் இருக்கு பார்த்து அந்த டைம் பண்ணீங்கன்னா செடி வந்து கருக ஆரம்பிச்சிடும், அதாவது வாட ஆரம்பிச்சிடும். நீங்க இது இல்லை, நீங்க எந்த லிக்விட் ஸ்ப்ரே பண்ணாலுமே வெயில் இல்லாதப்ப ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா செடி நல்லாவே வந்து எடுத்துட்டு நல்ல ஒரு விளைச்சல் வந்து செடியில வந்து எதிர்பார்க்கலாம். நாம நாத்து விட்டு வச்சிருந்தாலுமே இதுல வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். இதோட ரிசல்ட் வந்து நீங்க ஆல்ரெடி நாத்து நடுற வீடியோல பார்த்திருப்பீங்க, எந்த அளவுக்கு ஒரு growth இருந்துச்சுன்ட்டு. இதை வச்சே தெரியும் இது எந்த அளவுக்கு ரிசல்ட் தருதுன்ட்டு. ஸ்ப்ரே பண்ணது போக நம்ம மண்ணு கொடுக்கறதுனாலுமே வடிகட்டி கொடுக்கும் போது இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அப்படியே கொடுக்கும்போது அந்த சின்ன பீசஸ் இருந்தாலுமே பூச்சி, எறும்பு இதெல்லாம் அதிகமா இருக்கும். அதனால இதெல்லாம் வடிகட்டி யூஸ் பண்ணும்போது அந்த பீசஸ் இல்லாம வடிகட்டி நல்லா கரைச்சி யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனைலாம் வராது. இந்த வாரத்தை பத்தியே குறைஞ்சது நான் ஒரு 4-5 தடவையாச்சும் பேசியிருப்பேன். ஏன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தரதுனால
இருக்கிறதுனால தான் நான் அடிக்கடி இது யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 7லேருந்து 15 நாள் கேப் விட்டுக்கலாம். நீங்கள் இதுன்னு எது கொடுத்தாலுமே ஒரு 7லேருந்து 15 நாள் கேப் விட்டு அடுத்த வாரம் கொடுத்தா தான் செடியில் வந்து நம்ம ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா தினமே ஒரு வாரம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எதுலேருந்து ரிசல்ட் வருதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உரத்தை நீங்கள் அடிக்கடி கொடுக்கும்போது செடி வந்து கருகிறதுக்கும் சாகிறதுமே வாய்ப்பு. அதனால அந்த கேப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 7 நாளாச்சு கேப் விட்டு தான் அடுத்த வாரம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து இது எத்தனை நாளில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணுறோம்னா இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்க போறோம்னா அதை வந்து இந்த டைமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த புளிக்க வைக்கிறத ரெடி பண்ணிட்டு இத்தனை செடி தான் ரெடி பண்ண போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு ரெடி பண்ணிட்டு நம்ம மண்ணுக்கும் மேலேக்கு ஸ்ப்ரே பண்ணுறதும் அதோட வந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அடுத்த 7 நாள் கழிச்சு தான் கொடுக்க போறீங்கிறதுனால அடுத்து நீங்கள் அடுத்த ப்ராசஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லை நான் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே இது ஸ்டோர் பண்ண பார்த்து செடி இதில் வந்து புழு வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல்லுமே அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கும். அதிகபட்சம் நீங்கள் தண்ணியோட கூட சேர்ந்து கலக்காத இருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சிருந்து மீதி அந்த அதாவது கெட்டியான தயிர் புளிக்க வச்ச தயிரை ஒரு 2 நாள் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம். அதுக்கு மேலே அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன எல்லா பிரச்சனையுமே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கடுத்து இன்னுமே இதோட அப்டேட் லெவல் என்னன்னா தேமோர் கரைசலாக ரெடி பண்ணுறது. அதுவுமே ஆல்ரெடி சேனலில் வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்து அதாவது புளிச்ச தயிர் கூட நல்லா வந்து தயிரை நல்லா கரைச்சி மோராக மாற்றிட்டு இது கூட வந்து தேங்காய் பாலை வந்து நம்ம அரைச்சி சேர்த்து ஒரு 7 to 10 நாள் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சு எடுத்து தேமோர் கரைசல் வந்து ரெடி ஆகிடும். இதோட இன்னும் அதாவது இந்த புளிச்ச தயிரோட இன்னும் தேமோர் கரைசல் வந்து இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் தரும். அதையுமே வந்து நம்ம ஒரு 15 to 30 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணால் அதுவுமே லைட்டாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் அதோட வீரியமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. தேமோர் கரைசல் செய்யறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது புளிச்ச தயிர் ஒரு பங்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சம அளவில் வந்து தேங்காய் பால் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம். ரெண்டுமே வந்து நல்லாவே கலந்து ஒரு 7 to 10 நாள் வச்சிட்டிங்கன்னா நல்லாவே புளிச்சு ரெடி ஆகிடும். அதுவுமே சேம் செடிங்களுக்கு கொடுக்க பார்த்து இந்த பிரச்சனைலாம் க்யூர் ஆகி இன்னுமே பெஸ்ட் ரிசல்ட் வந்து நம்ம செடிங்களுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதை எப்படி ரெடி பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது. உடனே நம்ம வந்து தேமோர் கரைசல் இல்லை இப்போ வந்து இதுதான் கையில் வந்து புளிச்ச தயிர் தான் இருக்குதுன்னா அதை எப்படி நம்ம வேல்யூவாக வந்து யூஸ் பண்ணுறது செடிங்களுக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படி ரிசல்ட் எடுக்குது, பூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, வைரஸ் அட்டாக்கை வந்து சரி பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே இலைங்கள் மூலிமா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ரிசல்ட் வந்து ஈஸியாக பார்க்கலாம். அதாவது 7லேருந்து 8 நாளுக்குள்ளேயே ரிசல்ட்டை பார்க்கலாம். அதுவே நம்ம மண்ணு கொடுத்து அது ரிசல்ட் வரணும் போது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மண்ணில் கொடுத்து ரிசல்ட் வர ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்தாலுமே அது லாங் டைமுக்கு இருக்கும். இப்போ செடியில் நம்ம இலைங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது வந்து உடனே அது அப்சர்வ் ஆகி வர க்ரோத் தான் நம்ம ஈஸியாக வந்து பார்க்க முடியும் அந்த இலைங்களில் கொடுத்து வர க்ரோத்தை. அதுவே நம்ம மண்ணில் கொடுத்து வரும்போது மண்ணோட வளத்தை சேர்த்து அது கொண்டு அப்படின்னும் போது அடுத்த வாட்டி நம்ம ஃபெர்டிலைசரே கொடுக்கறனாலுமே அந்த மண்ணு ஆல்ரெடி வளமாக தான் இருக்கும். அப்படின்னும் போது செடி வந்து நல்லா க்ரோத் ஆகி வரும். நமக்கு ஈல்டுமே அதிகமாக தரும். அதனால் நீங்கள் ஒரு வாட்டி வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா அடுத்த வாட்டியே வந்து மண்ணு கண்டிப்பாக கொடுங்க. இல்லை ரெண்டுமே ஒரே டைம்லையும் கொடுங்க. ஆனால் அந்த கேப் நான் சொன்ன மாதிரி 7 to 10 நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து மண்ணுக்குமே கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து நம்ம மண்ணையுமே வளப்படுத்தி கொண்டு வர முடியும். அப்படி இல்லை மேலே மட்டும் செடிங்களுக்கு மட்டும் கொடுத்து நம்ம இந்த க்ரோத்தை கொண்டு வந்தோம் அது லாங் டைமுக்கு வராது. நம்ம கொடுக்குறப்ப அந்த க்ரோத் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடி எடுத்துட்டுனா மண்ணில் வேறு செடி நடும்போது மறுபடியும் நம்ம வந்து இலைங்களை ஸ்ப்ரே பண்ணோம். அந்த செடிங்களுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணுறோம். அந்த மண்ணுக்கு வந்து கொடுக்குறது இல்லை. அதனால வந்து எந்த ஒரு உரம் கொடுத்தாலுமே 2 யூஸாகவும் ஒரே டைமில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஒரு 10 நாள் கூட கேப் விட்டு அடுத்த வாரம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு 3 வாரம் வந்து ரெகுலராக எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் நம்மக்கிட்ட. அதாவது என்னோட ஓன் யூஸுக்கே ரெகுலராக வந்து ஸ்டாக் இருக்கும். இந்த மீன் அமிலம் பஞ்சகாவியா அப்புறம் வந்து இந்த புளி வந்து எப்பயுமே என்கிட்ட இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிற தயிர் வந்து புளிச்சு போயிருந்தது வந்து அதை எப்படியா எடுத்து நான் செடிங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணும்போது எல்லா செடியோட ரிசல்ட்டுமே நல்லா பயங்கரமாக இருக்கும். அதோட வீடியோவுமே இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த கால்சியம் சத்தை நம்ம செடிங்களுக்கு கொடுக்குற ஒரு மெத்தடில் தான் இந்த ஒரு புளிச்சமோர் கரைசலை வந்து நம்ம செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது. இல்லை இந்த புளிச்சமோர் கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம கலந்து கொடுக்க போது இந்த பிரச்சனை வந்து டோட்டலாகவே ஸ்டாப் ஆகிடும். இந்த பெருங்காயம் எந்த அளவு கலக்கணும்னா ஒரு 1 லிட்டர் தயிர் எடுக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் வந்து இதில் கலந்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் கலந்து ஒன்றா சேர்த்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போது செடியில் நான் சொன்ன மாதிரி அந்த பூக்கள் கொட்டுறது பிஞ்சு வந்துடுறது இந்த பிரச்சனை எதுவுமே வராது. அதே போல் இது யூஸ் பண்ணும்போது அதாவது பூக்கள் பூத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹை ஸ்ப்ரேயரில் வச்சு அடிக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து பிஞ்சு வந்து கொட்டக்கூடாது, பூக்கள் வந்து கொட்டக்கூடாது. அது வந்து எல்லாமே பிஞ்சாக மாறணும் தான் இதை கொடுக்குறது. நீங்கள் வந்து ஹை ஸ்ப்ரேயரில் வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு அடிச்சிங்கன்னா நீங்கள் அடிக்கிற ஸ்பீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பூக்களும் பிஞ்சுகளும் கொட்டிடும். அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. நார்மலான ஒரு ஸ்பீட்லேயே நல்லா செடிகள் மேலே பட்டா மட்டும் போதும் அந்த மாதிரி அடிக்கலாம். பெஸ்ட் பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த சீசன் பூக்க போகுதுன்னும் போது அந்த டைமில் நம்ம கொடுத்துட்டாலே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு உரத்தை பற்றின டீட்டெயில் வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஒரு உரத்தை நான் ஆடிப்படத்துக்கு யூஸ் பண்ணி நல்ல ஒரு அறுவடை வந்து எடுக்க போகிறேன். நீங்களுமே இந்த ஒரு உரத்தை ஆடிப்படத்துக்கு யூஸ் பண்ணி நல்ல ஒரு அறுவடை வந்து எடுங்க. எடுத்துட்டு அந்த வீடியோ வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த உரத்தை யூஸ் பண்ணி இந்த ஒரு அறுவடை வந்து எடுத்தீங்கன்னுட்டு.